உங்களுக்கு நாங்க இருக்கோம்னா ஜனநாயகன் திரைப்படத்திற்கு விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்த ரவி மோகன், சிம்பு, அஜய். நமது வீடியோ பிடித்திருந்தால் கீழ்காணும் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க மக்களே. மனமுடைந்து விட்டேன் விஜய் அண்ணா. பிற தம்பிகளை போன்று நானும் ஒரு தம்பியாக உங்களுடன் நிற்கிறேன். உங்களுக்கு தேதி தேவையில்லை, நீங்கள்தான் ஓபனிங். எந்த தேதியாக இருந்தாலும் பொங்கல் அன்றுதான் துவங்கும் என ட்வீட் செய்துள்ளார் ரவி மோகன். டியர் விஜய் அண்ணா, பின்னடைவுகள் உங்களை எப்பொழுதும் தடுத்தது இல்லை. இதைவிட பெரிய புயல்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறீர்கள். இதுவும் கடந்து போகும். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் நாள்தான் நிஜமான திருவிழா துவங்கும் என சிம்பு ட்வீட் செய்துள்ளார். நடிகரும் எம்பி யுமான விஜய் வசந்த் ஜனநாயகன் படத்திற்காக ட்வீட் செய்துள்ளார். மெர்சலுக்காக மோடிஜியை ராகுல் காந்தி எச்சரித்தார் என நினைவூட்டி இருக்கிறார் அவர். கடந்த சில மாதங்களாக பெரிய படங்களின் ரிலீஸ் தள்ளி போவது வேதனை அளிக்கிறது. தமிழ் திரையுலகம் பேராபத்தில் இருக்கிறது. தைரியமாக இருங்க விஜய் சார் மற்றும் ஜனநாயகன் டீம். கோவிட் நேரத்தில் தமிழ் சினிமாவை தூக்கிவிட்டீர்கள். கடைசி முறையாக மீண்டும் செய்வீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். படம் என்று ரிலீஸ் ஆகுதோ அன்றுதான் திருவிழா என இயக்குனர் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் தடுப்பது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் என்கிறார் இயக்குனர் அஜய் ஞானமுத்து. மேலும் ஜனநாயகன் படம் எப்பொழுது ரிலீஸ் ஆகுமோ அன்றுதான் நான் தியேட்டர் பக்கமே செல்வேன் என்று அவர் கூறியது விஜய் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துவிட்டது. ஜனநாயகனை சுற்றி நடப்பதையெல்லாம் பார்த்தால் பெரிய வெற்றிக்கு வழிவகை செய்வது தெரிகிறது. நம்பிக்கையுடன் இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம் விஜய் அண்ணா என்கிறார் சிபி சத்யராஜ். ரவி மோகன் மாதிரியே மனமுடைந்து போய்விட்டதாக தெரிவித்துள்ளார் விஜய் ரசிகனான சாந்தனு பாக்யராஜ். அண்ணா, ஒரு தம்பியாக உங்களுடன் நான் இருக்கிறேன். ஜனநாயகன் ரிலீஸ் நாளில்தான் எங்களுக்கு பொங்கல் ஆரம்பம் என அவர் மேலும் கூறியிருக்கிறார். நமது வீடியோ பிடித்திருந்தால் கீழ்காணும் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க மக்களே.